காணவில்லையே, எங்கே என்று எனக்கு புரியவில்லையே. என் சுவாமி பஞ்சு உருவத்தோடு வந்து எனக்கு காட்சி கொடு என்று என்னிடத்து சொன்னாய். அப்புறம் நீங்க யாரு? அந்த இரண்யாதவனை அழித்து விட்டேன். அப்படியா? நான் தான் உன்னுடைய கணவன். சுவாமி சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி. நான் வந்த வேலை முடிந்தது. நான் வருகிறேன் சுவாமி. வேறு ஒன்றுமே கிடையாதா சுவாமி? நான் அகோரமாக இருக்கிறேன். நீ அருகிலே வருகிறார். நான் சொல்வதற்கு இதனால் ஏதாவது விளைவு வரும். சுவாமி, இந்த உருவத்தில் மிகவும் அழகாக இருக்கிறது சுவாமி. சுவாமி, உங்களை பார்த்து மனசு எப்படி? ஆமாம் சுவாமி. என்ன செய்வது? விதி உன்னிடத்தில் விளையாடுகிறது. அப்படியா சுவாமி? உங்களை பார்த்து உடைய மனசு எப்படி தெரியுமா இருக்குது? உன்னை பார்த்து என்னுடைய மனம் எப்படி இருக்கிறது? சொல்லதான் யூடியூப் சேனல் நிலவுதான் தவிர்த்து சுவாமி, உங்களை பார்க்க
அவசரப்பட்டுட்டா என்ன நடந்தது தெரியல. உள்ள போய் கத்துறா காட்டேன். பூமா வரகண்ண மாதிரி இருக்காரா? மரக்கட்டுதான் சாமி போடுறது. பார்த்தாயா பூமா, நான் எத்தனை முறை எடுத்துட்டேன் உனக்கு. ஆனால் நான் விகாரமாக இருக்கிறேன், நான் வெறுப்பாக இருக்கிறேன், நீ விருப்பப்படுகிறாய். அந்த வெறுப்பு ஒன்றாக சேர்ந்தா இந்த குழந்தை பற்றியாவது சுவாமி பார்த்தீர்களா? போற பற்கள், உண்மைதான் நீண்ட நாக்கு, அகோர உருவம், சுவாமி. அரக்கனாக பிறந்திருக்கிறார். உண்மைதானே சுவாமி? சுவாமி அது மட்டும் கிடையாது. பார்த்தீர்களா? என்னை பார்த்து சிரிக்கிறான், என்னை பார்த்து முறைக்கிறானே. பூமா, பொருள் ஒன்று இருந்தால் பெயரொன்று இருக்க வேண்டும். அப்படியா? நரகல் கோட்டையை கலைத்து அந்த இரண்யாக்களை கொண்டு விட்டு வந்தேன். நாம் இருவரும் ஒன்றாக சேர்ந்ததாலே இந்த குழந்தைக்கு பெயர் நரகாசூரன். என்ன சுவாமி? குழந்தை பிறந்தது, ஆனால் இந்த குழந்தை என் கையால் தான் அழியும். என்ன உரைக்கிறீர்கள்? நிச்சயமாக. ஆமா, அப்படிப்பட்ட குணம் இதனுக்கு, அரக்க குணம். இவன் என் கையால் படிவான். சுவாமி இதற்கு மாற்றமே கிடையாதா? காப்பாத்து சுவாமி, எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் சுவாமி. என்ன தெரியுமா? இது என்ன? ஆர கேயூரே கனக கங்கணமணி மாலை. அப்படியா சுவாமி? கேயூர கனக கங்கணமணி மாலை. இந்த மாலையை அந்த குழந்தைக்கு அணிவிக்க போகிறோம். அப்படி அணிவித்தால் சுவாமி அதன் கழுத்துல இந்த மாலை இருக்கின்ற வரை அவனை யாரும் கொல்லவோ வெல்லவோ முடியாது. அப்படி என்ற கருத்து உனக்கு. அடி முண்டோம் அறிவுரைக்கிறதா? எதிர்காலத்திலே அவன் உன்னையே வைவான், அதிகமா பேசுவான், உன்னையே தேடி ஆடுவான். சுவாமி அந்த நேரத்துல உனக்கே கோபம் வரும். அந்த மாலையை நீயே அறுத்து போடுவான். அந்த நேரம் பார்த்து இவன் உயிரை குடிக்கிறான். மாற்றமே கிடையாதா? நரகாசுரனுக்கு ஒரு பண்டிகை உண்டு, அது தீபாவளி பண்டிகை, நரகாசுர பண்டிகை. ஆனால் இவன் இறந்த நாளை ஒட்டி அனைவரும் பாமர மக்கள் எல்லாரும் புத்தாடை அணிந்து வானவேடத்தை விட்டு இவனுக்காக ஒரு பண்டிகையை கொண்டாடுவாங்க. என்ன பண்டிகை? பெருமைதான் தீபாவளி பண்டிகை. தீபாவளியா? அப்படியா சுவாமி? அதனாலே நீ இந்த மாலையை அணிந்து வா. இவன் விதி முடியும் போது கொல்லாமல் இருக்க மாட்டேன். அப்படியே அதற்கு சுவாமி.